ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷினி சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காலையில் எழுந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிருத்திகா காலையில் 5:30 மணிக்கெலாம் எழுந்து சமையல் பண்ணிவிடுவாள். என்றைக்காவது ஒரு நாள் வந்து சமையல் வேலை எனக்கு இருக்கும். அவளுக்கு ரெஸ்ட் கொடுக்கணுமே அப்படின்றதுக்கோசரம் மாதத்துக்கு ஒரு 2 நாள் அவளுக்கு ரெஸ்ட் கொடுத்து நான் சமைப்பேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூடியூப்புக்கு எதாவது செய்கிறதுனா நான் தான் கண்டிப்பாக செய்வேன். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க வீடியோ நான் தான் வருவேன்னு. அதனால் யூடியூப் செய்கிறது மட்டும்தான் என்னோடய சமையல் வேலை. மற்றதெல்லாம் அவளோடது கிருத்திகாவை சமைக்கிறது, மிஷின் போடுறது எல்லாமே. இப்போ வந்து மிஷின் போட்டுட்டா சரி துணியை உணர்த்துவோம் அப்படியே போட்டுருக்காளே அப்படின்ட்டு துணியை உணர்த்திட்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன சமையல் இன்றைக்கி அவள் பண்ணியிருக்கா அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், வத்த குழம்பு வெண்டைக்காய் போட்டு வெத்த குழம்பு வச்சுருக்கா. அடுத்தது வந்து மாப்பிள்ளை எங்கள் ஹஸ்பண்டு எல்லோரும் வந்து சாப்பிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆஃபீஸு. காலையில் பார்த்திங்கன்னா இட்லி வாத்து வெங்காய சட்னி அரைச்சா. அடுத்தது வந்து கூட்டு, புடலங்காய் கூட்டு. அடுத்தது அர்ஷினிக்கு வந்து பாசிப்பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் காரம் போடாமல் எப்போ எடுத்து வைக்க சொல்லுவேன், அது மாதிரி எடுத்து வச்சுருக்கா. இது வந்து கோஸ் கறி, முட்டைக்கோஸ் கறி இன்றைக்கி பண்ணியிருக்கா. முட்டைக்கோஸ் கறி. அடுத்தது ரசம். இந்த சமையல் வேலைங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரிட்டையர் ஆகிடுச்சு நான். அதனால் வந்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் நான் செய்வேன். ஆனால் யூடியூப்புக்கு டெய்லி ஏதாவது நானே செஞ்சுடுவேன் வீடியோக்குன்னு. அடுத்தது வந்து சமையல் வேலை ரொட்டீன் ஒர்க் ஆகுது. காலையில் 5 o'clock 5:30 எழுந்துட்டேன்னா ரெகுலராக டிஃபன் பண்ணி சமையல் பண்ணி எல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிடுவோம். அவள் ஃபாஸ்ட்டு வந்து எனக்கு வராது. ஒரு காலத்தில் 4 மணிக்கெலாம் எழுந்து சமையல் பண்ணி கொடுத்து எல்லாம் செஞ்சுருக்கேன். ஆனால் இப்போ இருக்க பார்த்திங்க அப்படின்னா உடம்பு வந்து கொஞ்சம் தளர்வாக இருக்குது. அதனால் வந்து அவள் வந்து வேண்டாம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவளே சமையல் பண்ணிவிடுவோம். வாங்க, கார்டனிங் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அந்த கார்டனிங் ஒர்க்கையும் பார்த்துட்டு துணி எங்கெங்கே எப்படி உணர்த்திருக்கேன் அப்படின்றதையும் பார்க்கலாம். கிருத்திகா மேலே வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருந்ததுனால வந்து நானே சார் நம்மளே துணியை உணர்த்திடுவோம் அப்படின்றதுக்கோசரம் துணியெல்லாம் எடுத்து விடணுன்னா பின்னாடி உணர்த்திட்டுருக்கேன். துணி பார்த்திங்கன்னா எல்லாம் சுருக்கம் போக நல்லா உதறி ஒன்று பார்த்து உணர்த்துறதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுதுங்க. இதுதான் எங்கள் ரொட்டீன் ஒர்க்கு டெய்லி. காலையில் சமையல் முடிப்பாகவும் அவளே சமைச்சு அவளே எல்லாம் பண்ணுறாளேன்ட்டு துணி உணர்த்துவோம். மிஷினும் அவளே போட்டு போயிட்டா. சரி துணி உணர்த்துவோம் அப்படின்னு ஹர்ஷினியை குளிப்பாட்டி கொண்டு பண்ணால் அவளுக்கு சாப்பாடு கொடுத்தேன். ஹர்ஷினி வேலையை பார்த்துட்டு நாங்கள் டிஃபன் சாப்பிட்டோம். சரி வீடியோ பார்க்கலாம் அடுத்தது அப்படின்ட்டு சரி இன்றைக்கி இந்த ரொட்டீன் ஒர்க் இருக்குது, இது அப்படியே எடுத்துருவோம் அப்படின்ட்டு எப்போவும் சமையலே போடுறோமே உங்களுக்குன்ட்டு தான் இது பார்த்து போட்டேன் இன்றைக்கி. அப்புறம் பார்த்திங்கன்னா செடிக்கெல்லாம் சரி தண்ணி ஊற்றிடுவோம் அப்படின்ட்டு பனி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க இங்கெல்லாம். பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 10 மணிக்கெல்லாம் 10 மணி வரலாம் கூட காலைல பனி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் 3 மணி 4 மணிக்கெல்லாம் ஒரு குளிரும் ஒரு பனி வருது. அதனால் வந்து இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கும் ஊற்ற முடியாது தண்ணி, காலையிலும் ஊற்ற முடியாது. ஊற்றினா மத்தியானம் இந்த 11:30-12 மணிக்கு மேலே ஊற்றலாம். இல்லைன்னா ஒரு 2 மணிக்குள்ளே ஊற்றி முடிச்சிடணுங்க 11 மணிலேருந்து. அதனால் செடிக்கு வந்து எப்போவுமே ஒரு பெரிய டியூப் வச்சு ஊற்றுவேன். அந்த டியூப் வாங்கி ரொம்ப நாள் ஆனதுனால அது 2-3 இடத்துல டேமேஜ் ஆகி தண்ணி வெளியில் வர ஆரம்பிச்சது. சரி இது பூரா தண்ணி ஆகுது, வேஸ்ட் ஆகுது தண்ணி அப்படின்றதுக்கோசரம் புது டியூப் நேற்று வாங்கிட்டு வந்தார். அது பார்த்திங்க அப்படின்னா அந்த பைப்பில் வந்து சொருகிற இடத்துல தண்ணி நிறைய வெளியில் போகுது டியூபுக்குள்ளே வராமல். அது ஏதோ அந்த இடத்துல வந்து ரிங் கிளிப்புன்னு ஏதோ ஒன்று இருக்குமா, அது வாங்கி அதை போட்டு டைட் பண்ணணுமா. சரி இன்றைக்கி வாங்கிட்டு வந்துடுறேன், போட்டு டைட் பண்ணி தரேன் அப்படின்னாரு. சரி செடிக்கு தண்ணி பனியினால் 1 விட்டு 1 நாள் தான் தண்ணி ஊற்றுறது நாங்கள். ரொம்ப பனி பெய்யும் அதில் அப்படின்னு. அப்புறம் தண்ணி ஊற்றினா வேறு அழுகி போயிடுறது அப்படின்றதுக்கோசரம் 1 விட்டு 1 நாள் ஊற்றுறது இந்த பனிக்காலத்தினால. வெயில் காலம்னா ஒரு நாளைக்கு 2 தடவை காலையிலையும் ஊற்றுவோம் சாயங்காலம் ஊற்றுவோம். அதனால் வந்து சரின்ட்டு இந்த டியூப்பு வரது வரைக்கும் இன்றைக்கி பாவம் தண்ணி ஊற்றாமல் 2 நாள் ஆச்சு அப்படின்றதுக்கோசரம் மெதுவாக அந்த சின்ன பக்கெட்டில் எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவோம் அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஊற்றின்ட்டுருக்கேன் செடியெல்லாம் தண்ணி. இந்த கேரட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு கேரட்டை பார்த்திங்கன்னா சின்னதாக வந்திருக்கு. ஒரு சில கேரட்டில் அடியில் வந்து கேரட் வரல செடியில், ஒரு சிலதில் சின்னதாக கேரட் இருக்குது. இது வந்து இன்னும் எவ்வளோ உயரம் வளர்ந்தா நாங்கள் கேரட்லாம் வச்சதில்லை, இப்போ ஃபஸ்ட் டைமு. அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த கேரட் இன்னும் எவ்வளோ உயரம் வளரணும், எவ்வளோ உயரம் வளர்ந்தால் அதுலேருந்து எடுக்க முடியும் அதை அப்படின்னு சொல்லிவிட்டு அது கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்கள் இப்போ போட்டு எப்படியும் 3 மாதம் இருக்கும், கிட்டத்தட்ட 3-4 மாதம் இருக்கும் வச்சு.
அதனால் வந்து அதை பார்க்குறவங்க கொஞ்சம் சொல்லுங்கள். இடமும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் படுற இடத்துல அதை வைக்கணும் அப்படின்றாங்க. இன்னும் க்ரோ பேக் ஆர்டர் போட்டு ஒரு 2 பேக்கில் வந்து புதுசாக ரோஜா செடி வச்சுருக்கேன். ஒன்று ரோஜா, அதில் எல்லோ ஒன்று, ஒரு மாதிரி ரெட்டும் இல்லாத பிங்க் இல்லாமல் அது ஒரு ரோஸு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லோ 2 நாளாக பூத்தது எடுத்துட்டேன். இப்போ கூட ரெட் கலரில் ஒரு பூ இருக்கு பாருங்கள். பிங்க்கும் இல்லாமல் ரெட்டும் இல்லாமல் இருக்குது. இப்போ வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. அது நல்லாயிருக்கும் அந்த ரோஸு. இதில் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி நல்லா 2, 3 தக்காளி வந்து வந்திருக்கு, பிஞ்சு வந்திருக்கு, நிறைய ஒரு 4, 5 பிஞ்சு வந்திருக்கு. அந்த குண்டு மல்லி செடி பார்த்தது ஒரே ஒரு கிளை அப்படியே கிளச்சி வருது, அவ்வளோதான். வச்சே 2 மாதம் ஆச்சு. சாரிங்க, வச்சே 2 மாதம் ஆச்சு. அது பார்த்தோன்னா இப்போ தான் சின்னதாக ஒரு துளிர் விட்டு வந்திருக்கு. அதில் இங்கே பார்த்திங்கன்னா இந்த இது நல்லா பசலைக்கீரை நல்லா வருதுங்க. இது நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். விதையெல்லாம் ஒன்றும் போடலை, வெளியிலேருந்து மண் எடுத்து போட்டதில் ஏதோ தப்பு விதையில வந்திருக்குங்க. அது அந்த மண்ணில் ஏதோ இருந்திருக்கு போல இருக்குது, அதுலேருந்து வந்திருக்கு. அது பக்கத்தில் நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்களேன். அது என்ன செடின்னு தெரியல, எனக்கு என்னமோ பால் சுண்டைக்காய் அப்படின்னு நினைக்கிறேன். அது இலையெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. எங்கள் வீட்டில் நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஊரில் பால் சுண்டைக்காய் செடியெல்லாம் இருந்தது. அந்த இலை பார்த்தா இப்படி தான் இருக்கும். அதனால் சரி, அது மாதிரி இருக்கே, இது ஒரு வேளை அதுவோ அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இதுவும் வீடியோவை பார்க்குறவங்க யாருன்னு இது என்ன செடின்றதை கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா தேவையில்லாத செடியாக இருந்தால் நம்ம எடுத்துக்கடா செய்யலாம், கேட்டுட்டு யார்கிட்ட கேட்டு எடுத்துக்கடாசும். அதை பார்க்கவே அப்படி தான் தெரியுது எனக்கு, அதனால் வச்சுருந்தேன். மஞ்சளும் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு எடுப்போம்னு பார்த்தேன், வேண்டான்ட்டாங்க. ஏன்னா வச்சே 4 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே வந்திருக்காது. மஞ்சள்லாம் ஒரு 8, 9 மாதத்துக்கு மேலே ஆகணும். அதனால் இப்போ எடுக்கக்கூடாது, வேண்டாம் இருக்கட்டும், நெக்ஸ்ட் இயர் எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. அதனால் அப்படியே விட்டுட்டேன். அதையும் விட்டுட்டு வெளியில் தான் மஞ்சள் இது வாங்கினேன், கன்று வாங்கி தான் இந்த பொங்கலுக்கு வச்சோம். திருச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆமாம் 1 இயர் கிட்டத்தட்ட இருக்கும், அப்புறம் தான் அதை எடுப்பேன் அதுலேருந்து. இந்த வருஷம் தை மாதம் பொங்கலுக்கு முடிஞ்சு அந்த இது காய வச்சு எடுத்தோன்னா அடுத்த வருஷம் தை மாதம் தான் அது அதுலேருந்து எடுப்பேன். அதனால் நல்லா நிறைய மஞ்சள் இருக்கும். இங்கே அங்கேயும் அதே மாதிரி தான் இதில் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்ததுனால நிறைய க்ரோ பேக்கு இது வச்சு தான் வச்சுருப்பேன். இது வெளியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பொங்கலுக்கோசரம் எல்லோரும் இந்த வெளியில் இந்த இப்போ மரம் இருந்தது பாருங்கள், இந்த மரம் மாமரம், அதுலேருந்து பாதி செடியை காணோம். பார்த்தா என்னடான்னு பார்த்தா எல்லோரும் போகிறவங்க வரவங்க ரோட்டில் இருக்கிறவங்களாம் அந்த வாசலுக்கு சொருக்கிறதுக்கு கட்டுறதுக்குன்னு நிறைய ஒடிச்சுன்னு போயிட்டாங்க. அதுவே சின்ன செடி, சின்ன மரம் இப்போ தான் வருது, அதுலேருந்து ஒடிச்சுன்னு போயிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நாங்கள் யாருமே வந்து வைக்கல இங்கே கன்று மாமரம். திரும்ப இன்னொரு மாங்கன்று பக்கத்தில் வருது. சாப்பிட்டுட்டு மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு போட்டோம் நானும் கிருத்திகாவும். அதில் பார்த்திங்கன்னா 2, 3 செடி வந்திருக்கு அப்படியே மாங்கன்று. சரி இருக்கட்டும்னு விட்டுட்டோம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். உங்களுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.